திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள சோழீஸ்வரர் திருக்கோவிலில் 201 பேர் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக திருவாசகம் முற்றோதல் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். மரகதம் யோகாலயம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதல் முறையாக இளைய தலைமுறையினரும் சிவனடியார்களும் பங்கேற்றனர். இந்த உலக சாதனை நிகழ்வை தொண்டர் சீர் பரவுவார் குருகுலத்தைச் சேர்ந்த திருவாவடுதுறை சைவ சித்தாந்த அறிஞர் ஜெயசிங் லிங்க வாசகம் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அடியார்கள் 51 பதிகங்களையும் படைத்தனர். இந்த முயற்சி ஒழுக்கம், பண்பாடு மற்றும் கடவுள் பக்தியை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு சென்றதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சி மரகதம் யோகாலயத்தின் 1044வது உலக சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் படித்து இறைவன் நாமத்தை உச்சரித்து அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். நிகழ்வின் முடிவில் 201 அடியார்களுக்கு நேரடியாக சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் குருகுல புலவர் கமலம் ராமசுப்பிரமணியம் அம்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த உலக சாதனை நிகழ்வு இளைய தலைமுறையினரிடையே பாரம்பரிய கலாச்சாரத்தை பரப்புவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹைரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு மூலமா இந்த திருவாசகம் முற்றோதலை நாங்கள் நடத்துறோம். 6 மணி நேரம் தொடர்ந்து பாடுதல். இதுல மரகதம் யோகாலயம் இதை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. தொண்டர் சீர் பரவுகார் குருகுலம் உட்பட பல அமைப்புகள், தமிழ்நாட்டில் உள்ள பல அமைப்புகள் சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, முற்றோதல் பல ஏற்கனவே பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் உலக சாதனையில் இதுதான் முதல் முறையாக பதிவு செய்யப்படுது. அது மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக பெரியவங்க தான் இருந்து பாடிட்டு இருந்தோம். இப்போ இளைய தலைமுறையை அதிகமாக உள்ள கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முற்றோதல் நம்ம இதை எடுத்து செய்யும் போது சிவனடியார்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகுது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சமயத்துறையில, சமுதாயத்துறையில ஒரு மறுமலர்ச்சி, ஒற்றுமை, மனிதநேயம், மக்களுக்குள்ள அன்பு, இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை செய்வதன் மூலமாக மக்கள் மேல் தமிழ் பற்று ஏற்படுகிறது, மக்களுக்கு சமய பற்று ஏற்படுகிறது, சமுதாயத்தில் ஒரு மனித நேயம், ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் இது மூலமா உண்டாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்கள் இதை செஞ்சிருக்கிறோம்.